முன்னாள் அமைச்சர் முல்லைவேந்தன் அவரது ஆதரவாளர்களுடன் தேமுதிகவில் இணைகிறார். இது குறித்த விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் தியாக செம்மலிடம் கேட்கலாம். செம்மல், இப்போ முல்லைவேந்தன் தேமுதிகவில் இணைந்ததற்கான காரணங்களை கூறியிருக்காரா? காயத்ரி, முல்லைவேந்தன் உட்பட சுமார் 1000 பேர் தேமுதிகவில் இன்றைக்கு தருமபுரி மாவட்டத்தில் இணைய இருக்கிறார்கள். ஏற்கனவே நம் செய்திகள் பார்த்தது போன்று முல்லைவேந்தனை பொறுத்தவரை திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலினை தனிப்பட்ட முறையில் அதிக அளவில் விமர்சித்த ஒரு காரணத்திற்காக கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கூறி அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தார். பின்னாட்டில் அதாவது அவரோடு இணைந்து ஒரு 6 பேர் திமுகவிலிருந்து அந்த காலகட்டத்தில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தார்கள். ஆனால் மீதமிருந்த 5 பேரும் மீண்டும் திமுகவில் இணைக்கப்பட்ட நிலையில் முல்லைவேந்தன் திமுகவிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நடவடிக்கை என்பது தொடர்ந்து வந்தது. அந்த ஒரு சூழலில் தான் முல்லைவேந்தன் திமுகவிலிருந்து விலகி இருந்தார். இப்படி ஒரு சூழலில் கடந்த ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி தேமுதிக தலைவர் விஜயகாந்தோடைய பிறந்த நாளின் போது அவரை முல்லைவேந்தன் நேரில் சென்று சந்தித்தார். அப்போதே அவர் தேமுதிகவில் இணைவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக முல்லைவேந்தனின் சொந்த ஊரான தர்மபுரியில் அவர் தற்போது தேமுதிக சார்பில் நடைபெறக்கூடிய அந்த பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் தற்போது தேமுதிகவில் இணைய இருக்கிறார். அங்கு நமது செய்தியாளர் ஜான் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். ஜான், தற்போது இந்த இணைப்பு விழா என்பது எந்த அடிப்படையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது? முல்லைவேந்தனோடு சேர்ந்து திமுகவை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் இன்று தேமுதிக இணைகிறார்களா, இல்ல பல கட்சியை சேர்ந்தவர்கள் இணைகிறார்களா? அங்க இருக்கக்கூடிய சூழலை சொல்லுங்க ஜான். ஜான், நம்ம இந்த இணைப்பு விழா என்பது எந்த அடிப்படையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது? முல்லைவேந்தனோடு சேர்ந்து வேறு எத்தனை பேர் திமுகவிலிருந்து விலகி தேமுதிகவில் இணைய இருக்கிறார்கள், இல்ல வேறு சில கட்சிகளை சேர்ந்தவர்களும் தேமுதிக இணைகிறாங்களா? பார்த்தோம் அப்படின்னா தருமபுரி மாவட்டத்தில் இருந்து நடக்கக்கூடிய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம் அப்படின்னா திமுகவின் முன்னாள் அமைச்சரான முல்லைவேந்தன் தனது ஆதரவாளர்கள் சுமார் 5000க்கும் மேற்பட்டவருடன் தற்போது வேலைக்கு வந்திருக்கிறார். விஜயகாந்த் முன்னிலையில் இந்த இணைப்பு விழாவானது நடைபெற்று வருகிறது. முல்லைவேந்தன் அவர்களை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய கடந்த காலங்களில் திமுகவில் ஒரு முக்கிய அசைக்க முடியாத சக்தியாக தருமபுரி மாவட்டத்தில் பார்க்கப்பட்டார் என்பது நிதர்சனமான உண்மை. தற்போது தேமுதிகவில் அவர் இணைவது தேமுதிகவிற்கு ஒரு கூடுதல் பலத்தை ஏற்படுத்தும் என்று இங்க இருக்கக்கூடிய தேமுதிக நிர்வாகிகள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். அதே போல இந்த இணைப்பு நிகழ்ச்சியில் 5000க்கும் மேற்பட்ட திமுகவினர் தற்போது தேமுதிகவில் இணைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து தேமுதிகவினுடைய வளர்ச்சிக்கு தாங்கள் பாடுபடுவோம் என அவர்கள் கூறி வருகிறார்கள்.